right sunflower oil. Right on a taste, right on a life. சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. உண்மையாவே சோசியல் மீடியால நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவா எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்ப ரீசென்ட்டா ஒரு பாட்டு நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த சின்ன ஒரு பிக்சர் பார்த்தாலே அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துரும். விபூதி பிஸ்வால் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்கிறாரு. இந்த பேர் சொல்லும்போது அவர் யார்ரா என்னடா இது ஏதோ புரியாத பேர சொல்றான் அப்படின்ற மாரி நமக்கு வந்து தாட் வரும். ஆனா இப்ப ரீசென்ட்டா சீ சீ சீரனுனி அதாவது பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான மனச விட்டுட்டு அவன் கூட போனியே, சீ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இது இந்த இந்த பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், அது அவர் யார்ரா அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வயசு வந்து 33 வயசாங்க. இப்ப அவருக்கு 55 வயசாம். இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? அவர் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு, "என் வாழ்க்கையே சினிமாவே அவ்வளோதாங்க. ஏதோ ஆசைப்பட்டேன். அது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு, போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆனோம். இப்ப மறுபடியும் எனக்கு வந்து படம் வருது. என்ன எல்லாரும் தேடி தேடி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியே அதாவது எல்லாருமே என்ன பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமையா பேசியிருக்காரு. அதோட சேர்த்து ஒரு வார்த்தை சொன்னாப்ல, "பரவால்ல. நம்ம வந்து உண்மையா நம்ம வேலைய பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஏன் இந்த மாரி ஒரு 20, 25 வருஷம் கழிச்சு கூட நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கும். அதனால என்னைக்கும் மனச விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசிட்டிவா வந்து பேசியிருந்தாரு. ஆக்சுவலா இத பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு லக் அடிக்கலாம். இது இப்படிலாமா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அது லக் இல்லங்க. அந்த மனுஷன் 33 வயசுல போட்ட எஃபோர்ட் இன்னைக்கு வந்து வெடிச்சு சிதறி வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி 2வது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே இந்த கும்பமேளா கும்பமேளா அப்படின்றது நடக்குதான்னே நெறைய பேருக்கு தெரியாது. ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே இந்த மாரி ஒண்ணு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா, கும்பமேளால ஒரு பொண்ணு வைரல் ஆகுறாங்க. மோனாலிசா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வைரல் ஆகுறாங்க சோசியல் மீடியால. அந்த பொண்ணு யாருப்பா? என்ன எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. அது ஓகே இது பார்க்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. இந்த பொண்ணு நான் அது மாரி பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வைரல் பண்றாய்ங்க. அதுவும் நம்ம ஊர்ல அதாவது தமிழ்நாட்டிலே அதிகமா அது வைரல் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது கடைசில தான் தெரியுது. ஏங்க அந்த பொண்ணு கும்பமேளால ருத்ராட்சம் வித்த ஒரு பொண்ணாங்க. இத வந்து நம்ம ஆடியன்ஸ் அது போற வரவங்கலாம் பார்த்துட்டு, அது வந்து அந்த நல்லா பேசுறீங்க, கியூட்டா இருக்கீங்க அப்டின்ற மாரி. ஆனா அதுக்கு ஒரு நெறைய தப் த ஒரு ஏன்டா ஒரு பொண்ணு ரோட்ல போயிறக்கூடாதா? அழகான பொண்ணா இருந்தா சரி, ஒரு பார்க்க வித்தியாசமா இருந்தா சரி, போயிறக்கூடாதாடா? அப்டின்ற ஒரு டாக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த சோசியல் மீடியா வைரல் ஆக்கி விட்டு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பொண்ணு ருத்ராட்ச மாலை வித்திருந்தாங்கன்னா, ஒருவேள இப்ப நெறைய வந்து சோசியல் மீடியால பார்த்துருப்போம். ரூ. 1,00,000 2,00,000 சம்பாரிச்சாங்க வெறும் 4 நாள்ல அப்டின்னு. ரூ. 1,00,000 ஏன் ரூ. 2,00,000 சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா, இப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம உலக அளவுல, முக்கியமா இந்திய அளவுல செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம ஒரு படத்துக்கு ரூ. 25,00,000 குடுத்து, நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. டேய்! ஓவர் நைட்ல ஒபாமா ஆகலாம்டா. என்னடா அது ஓவர் நைட்ல இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாரி ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். பட் இத நம்ம படம் வந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி பார்ப்போம்? அந்த படம் நம்ம பார்ப்போமா? மாட்டோமா? அப்படின்றதெல்லாம் தாண்டி, அங்க அவங்களுக்கு ஒரு அடையாளம் குடுத்துருக்கு பார்த்தீங்களா? ரூ. 25,00,000 யாரு தருவா? சும்மாவா குடுப்பாய்ங்க? இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு அவன் அவன் வேலைக்கு போய் மாசம் ஒரு ரூ. 5,000 சேர்த்து வைக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. ரூ. 25,00,000 அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டா வந்து கிடைக்குது. அதுவும் அ அவங்க அதிகமா டாக் போறது சோசியல் மீடியாவால அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், சீஃப் கெஸ்ட்டா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயி, அந்த பொண்ணுக்கு தெரியல. என்னடா நமக்கு நடக்குது? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? டேய் உண்மையிலே இதெல்லாம் கனவா? நனவா? எதுக்குடா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் ஆகறதுக்கே இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். இதனால தான் இது நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, அ ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்பு. ஃபுல்லா சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த ஜுவல்லரி அந்த அந்த பிராண்டோட ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ண எல்லாமே டாப் ஸ்டார்ஸ். மிகப்பெரிய மிகப்பெரிய மலையாள ஆக்டர், தமிழ் ஆக்டர், அ பெரிய பெரிய டோலிவுட் ஆக்டர் இந்த மாரி சொல்லலாம். இப்ப அவங்க போய் வந்து கட் பண்ணி வெட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சோசியல் மீடியா. அதுவும் இல்லாம அவங்க தனியா ஒரு பிசினஸ்க்கு வந்து ரூ. 15,00,000 குடுத்து அவங்கள புக் பண்ணியிருக்காங்க ப்ரமோஷனுக்காக. 25 ஒரு 15 ஒரு 40 ஆச்சா? நான் இன்னும் பழைய டிவிஎஸ் 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து. ரொம்ப வயித்தெரிச்சல் புடிச்சு ஐயராகிறானே இவன் கல்யாணம் பண்ணா விளங்குமா? சரி, இதர செலவுகள் அங்கங்க போறது, மத்தபடி இந்த சும்மா நார்மலா ப்ரமோஷனுக்கு போம்போது அந்த காசு. கோடீஸ்வரி ஆக்கிட்டாங்க போய் நம்ம நம்ம பசங்க சோசியல் மீடியா மூலமா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் சோசியல் மீடியா. ஸோ நெகட்டிவ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரீசென்ட்டா டிராகன் படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு. ஓகே, யாருமே நம்ம இன்னும் வந்து படம் அப்பதான் ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அவுட்டா, ஒரு குவாலிட்டியா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்டென்ட் கன்வே ஆகுது. ஆனா ஒண்ணு என்ன ஆகுதுன்னா, இந்த படம் வந்து டான் படம் மாரி இருக்கு. அது கூட பார்க்குறவனுக்கு ஓகே இது மாரி இருக்கு. படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும் சொல்லலாம். அ இவர் வந்து தனுஷ் மாரியே நடிக்கிறாரு.
இவர் வந்து அப்படியே நடிக்கிறாரு, இவர் இப்படியே நடிக்கிறாரு அப்படின்னும்போது, ஆரம்பத்தில பிரதீப் ரங்கநாதன எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, நம்மள்ல ஒருத்தன் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு. அதுவும் இல்லாம லவ் டுடேன்னு ஒரு படம் மூலமா நமக்கு பசங்களுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கதை ஒண்ணு பண்ணிட்டு, குரோர்ஸ் கணக்குல கலெக்ட் ஆகுது அந்த படம். வெறும் ஒரு 3 டூ 5 பட்ஜெட்ல குரோர்ல படம் எடுக்கப்பட்டு, அது 100 அந்த அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து போகுது. சொல்லணும்னா இப்ப நம்மள மாரி ஆட்கள், நம்ம மாரி பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க, பொண்ணுங்க யாரா இருந்தாலும், அந்த கோடி அப்படின்றத பார்த்துருப்போமா அப்படின்றது தெரியல. அது பார்ப்போமா அப்படின்றது தெரியல. சொன்ன மாரி இப்ப மோனலிசால சொன்னோம்ல, லட்சக்கணக்குல அந்த மாரி கோடி அப்படின்றது. சரியான அரைத்தல் ஐயராரு நீ. ஏதோ ஒரு வகையில அவர் வந்து பண்ணி அது சக்சஸ் ஆகுறாங்க. அது வந்து படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்றத நம்ம வந்து வைக்கலாம். பட் வந்து அவர் இப்படி பண்றாரு, அது வந்து அது இப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ ஓகே அப்படின்னு சொன்னா ஓகே பரவால்ல. அத வந்து ரொம்ப டீப்பா வந்து நீங்க இப்படி பண்றீங்க, இத பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்கு ஐ மீன் பார்க்குற நெறைய ஆடியன்ஸ் வந்து ஏன் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. அது அது வந்து தேவையும் இல்லன்றத தாண்டி, அது பாவம் அந்த மனுஷனுக்கு வந்து சரி ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி போகுறதுக்கான ஒரு போல்டான ஒரு விஷயமும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, நமக்குள்ள ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா, அவன் வளர்ந்து ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் ஓகே நம்ம ஜெயிச்ச மாரி செம்மடா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம். ஆனா அதுக்கப்புறம் அவன் வளரும்போது, என்னடா இவன்லாம் வளர்ந்துட்டானா அப்படின்னு சில ஐ மீன் அது ஒரு தாட் வருமா என்னவோ அப்படின்றது தெரியல. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலா. யாரா இருந்தாலும் அவங்க ஒர்க்ல அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். படம் நல்லா இல்லன்னா நம்ம அதுக்கேத்த மாரி வந்து பேசலாம். ஸோ யாரையும் வந்து இந்த பெர்சனல் அட்டாக் வந்து ரீசென்ட்டா அ நெறைய படங்களுக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பெர்சனல் அட்டாக் நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஈவன் என்னோட இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அதுல நான் ஃப்ளோல வந்து பேசியிருப்பேன், வச்சிருப்பேன். பட் ஆனா யாரையும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மனசுக்கு இவங்க இப்படி நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் மனசுல கஷ்டப்படுற மாரி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்றதே நான் நம்புறேன். ஒரு ஏன்னா கேட்பாங்க பசங்க. "டேய் நீ கேட்காததாடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இத வந்து இதையும் நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த மாரி பாசிட்டிவ், நெகட்டிவ் சோசியல் மீடியால பார்க்கும்போது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதே மாரி நம்ம ஊருல நமக்குள்ளேயே வந்து நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கிற மாரி 2 டைப் ஆஃப் விஷயங்களும் இருக்க தான் செய்யும். பட் அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த சோசியல் மீடியா நெகட்டிவ், பாசிட்டிவ் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீசென்ட்டா நீங்க பார்த்து என்னடா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயத்த கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. நன்றி, வணக்கம். Be right sunflower oil. Right on a taste, right on a life.